கீழ்வெண்மணின்னு ஒரு ஊரு தஞ்சாவூர் டெல்டால இருக்கு. அப்ப அண்ணா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை ஆகி ஒரு நிலச்சுவான்தார் குடிசையெல்லாம் தீ வச்சு எரிச்சிட்டார். 44 பேர் செத்து போயிட்டாங்க. 44 பேருமே தேவேந்திர குல வேளாளர்கள். கீழ்வெண்மணில எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டவங்க, அதுல பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள், இன்டிஸ்கிரிமினேட் கில்லிங். எதை பத்தியும் கவலைப்படல. அந்த காட்டு மிராண்டி எரிச்சிட்டான் 44 பேரு. அது முக்கியமான பிரச்சனையாக கம்யூனிஸ்டுகள் எடுத்து அந்த காலத்தில் போராடினாங்க, நீதிமன்றம் எல்லாம் போனாங்க என்பதை ஒத்துக்கொள்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் மாவட்ட நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் போடப்பட்ட, குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டார்களா இல்லையா கீழ்வெண்மணியில? ஏன் திமுக அரசாங்கம் அப்பீலுக்கு போகல? 44 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்குல, உயிருடன் தீ வச்சு எரிக்கப்பட்ட வழக்குல, செத்து போனவெல்லாம் தேவேந்திர குல வேளாளனாக இருந்த அந்த வழக்குல ஏன் நீதிமன்றத்துக்கு நீங்க அப்பீலுக்கு போல? கம்யூனிஸ்ட் அரசாங்கம் உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போயிருக்கணும்ல. கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரைக்கும் இறந்து போனவர்களை தொழிலாளர்களாக மட்டும்தான் பார்த்தது. முதல் முறையாக அவர்களை தேவேந்திர குல வேளாளர்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள். இறந்து போனவங்களை எல்லாம் முஸ்லீமா பாக்குறீங்களே, கிறிஸ்தவனா பாக்குறீங்களே. ஐயோ, முஸ்லீம்களை இப்படி பிஜேபி செய்யுதுன்னு சொல்றீங்களே, சிறுபான்மையினருக்கு இவங்களாலதான் அச்சுறுத்தல் சொல்றீங்களே. நீங்க ஒட்டுமொத்த ஜனக்கூட்டத்தை தொழிலாளியாக மாற்றும் பார்த்திருந்தால் எனக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் மதச்சாயம் பூசி இவர்கள் முஸ்லீம்கள், இவர் கிறிஸ்தவர்கள், இது இந்து தீவிரவாதம் என்று நீங்கள் பேசும்போது நானும் இறந்தவன் தேவேந்திர குல வேளாளன் சொல்றது என்னங்க தப்பு இருக்கு? சொல்லுவேன். ஏன் அப்பீலுக்கு போல?